நைட்டு ஃபுல்லாக வந்து விட்டுக்கிட்டே இருந்தான். நானாக இருந்து கிராஃப்ட் பண்ணுறேன்ட்டு. நீ பார்க்கவே கூடாது, நான் ஒளிச்சு வச்சிருவேன். காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு காட்டுறேன். நான் அதே மாதிரி எங்கே ஒளிச்சு வச்சான்னு தெரியல. நான் தானே பார்க்கணும்பா. ஓ பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே இருக்காங்க. என்ன என்ன பண்ணியிருக்கேன் நான் பார்க்குறேன். இருங்க, இப்படி எடுக்கிறேன். இருங்க இருங்க இருங்க, அம்மா இருக்கு. பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். நீ என்ன பண்ணியிருக்கன்னு பார்க்குறேன். அதாவது கம்மு போட்டு ஒட்டி இருக்கிறான். இது இந்த பேப்பரோட ஒட்டி இருப்பான் போல. அதனால இங்க பாருங்க. வாவ், ஹாப்பி. இதுல வந்து பாரு இங்க ஒட்டிக்கிச்சு. சூப்பரா எழுதிருக்கா சாம். थैंक यू. ஆனா வந்து என்ன சொன்னானா, நீங்க எனக்கு அது ஸ்பெல்லிங் தெரியாதுல்ல, நீங்க எழுதி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அம்மா அப்பான்னு சொல்லி எழுதி கொடுங்கன்னு சொன்னா. நான் ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதை கம் போட்டு ஒட்டி இருக்கிறான். அது வந்து மேல ஒட்டிக்குச்சு. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அம்மா அப்பா. தேங்க்யூ சங்கம். இவங்க இன்னைக்கு எங்களோட 8வது வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ ஸோ மச். விஷ் பண்ண எல்லாருக்கும் இன்ஸ்டாலையும் விஷ் பண்ணியிருந்தீங்க, இண்டிவிஜுவலாகவும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ தேங்க்யூங்க. அதே மாதிரி ஹர்ஷனும் எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்தான். அவன் கொடுக்குறத பாட்டு தர்ஷுக்குட்டி நானும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்து முடிச்சுட்டு நாங்களும் வீட்டில் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம், பியோரியா டெம்பிள். லாஸ்ட் இயரும் இதே டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம். வீக் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவில் 11:30 வரையும் தான் ஓப்பனில் இருக்கும். அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் வீக் டேஸில் தான் போனோம். லாஸ்ட் இயரும் வீக் டேஸில் தான் போயிருந்தோம். இந்த வருஷமும் அதே மாதிரி தாங்க. சம்மரில் தாங்க இதை பார்க்கும்போது நல்ல க்ரீனிஷாக இருக்கும். அது இது ஃபால் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இலையெல்லாம் உதிர்ந்துருச்சு, மரங்கள் எல்லாம் குச்சி குச்சியாக தான் இருக்கும் இந்த மாதிரி. இதுவும் பார்க்க அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து 40 to 45 மினிட்ஸ் ஆகுங்க பியோரியா போகிறதுக்கு. அண்ணா ஜாக்கெட் கழட்டிட்டாங்க. போலாமா? போகும்போதே ஹர்ஷன் வந்து ஏமா யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இன்றைக்கி வீக் டேஸ் இல்லைப்பா, ஸோ அதனால யாரும் இருக்க மாட்டாங்க, நாம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நல்லா தாங்க இருந்தது. பீஸ்ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். ஐயர் இருந்தாங்கங்க. ஐயர் வந்து மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அவங்கக்கிட்ட வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தேன். உள்ளே நுழைஞ்ச உடனே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்னென்ன சாமியெல்லாம் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவும் நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமர் சீதா, அப்புறமா வந்து ராமர் சீதா லக்ஷ்மணர், அப்புறமா வந்து சிவன் பார்வதி, விநாயகர், அப்புறம் வந்து ஈசன் சொல்லுவோம். அது எல்லாமே வந்து ஒரே இதில் இருக்க மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும் இந்த கோவில். அடுத்து நவ கிரகங்களையும் சுற்றிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு துளசி மாடமும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வீக் டேஸுங்கிறனால யாரும் கிடையாதுங்க, நாங்கள் மட்டும்தான் அந்த கோவிலே இருந்தோம். சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி வந்துட்டோம். சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறோம்? அடுத்து என்ன, சோறு தான் முக்கியம். அதனால இன்னைக்கு காலையிலேருந்து நான் வந்து உனக்கு கிச்சனுக்கு ரெஸ்ட்டா எனக்கு ரெஸ்ட்டுன்னு தெரில. எனக்கு ரெஸ்ட்டு, கிச்சனுக்கு லீவ் விட்டுட்டு வந்திருக்கிறேன் நான் இன்னைக்கு. என்னப்பா என்ன ஒன்றுமே வாயில் வர மாட்டேன். இனிமே என்னைக்காவது நல்லா திருப்தியா நல்லா சாப்பிடுவேன்ட்டு வரியா? ஸோ நாங்கள்
ஹோட்டலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். இது என்னது ரெஸ்டாரண்ட்டுக்கு. அந்த நம்ம நிறைய டைம் வந்திருக்கமே, ஒரு 2-3 டைம். அந்த ஹோட்டலா அதானே, நல்லா இருக்கும். அங்கே தோசை நைட்லாம் போடுவாங்கல்ல. ஒரு டைம் நைட்டு போகும்போது ஃபுல்லாக தோசை போட்டு வெளியில் வச்சு இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா மலை மேலே இருக்க மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து நல்ல மேலே ஏறி போய் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அதான் வந்து சொல்லிட்டு வந்தேன். நம்ம ஊர்லலாம் மலை கோவிலுக்கு போவோம் இல்லைங்க, அந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். சரி சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு காரை எங்கே கொண்டு போய் நிறுத்திருக்காங்க பாரு. எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியா அப்படின்னு. உண்மையிலேயே கார் தான் வச்சுருக்காங்க. நான் கூட டாயின்னு நினச்சிட்டேன். என்னோட வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த குளிர்லையும் எப்படி வேலை பார்க்குறாங்க பாருப்பா, நம்மளால நிற்கவே முடியல, காற்று மூஞ்சிக்கு நேரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அது பழகிரும், நம்மளுக்கு வந்து தாங்க பழகாது. அது அப்படி ஒரு மாதிரி வெளியில் நிற்க கூட முடியல. இவங்க இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, வேலையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. கும்பிட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 மினிட்ஸுங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஒரு 2-3 டைம் வந்திருக்கிறோம், இந்தியன் தக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு ஆளுக்கு ஒரு மெனு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு பாருங்களேன் நீங்களே. ஹாய் சொல்லு. என்ன வேணும்? நூடுல்ஸா? நூடுல்ஸ் இல்லையாமே. பீகாக் இருக்கு பாரு தர்ஷு, பீகாக். என்னது அது? என்ன சாப்பிட போறீங்க? வேற என்ன வேணும்? வேற நீங்க என்ன போட்டிருக்கீங்க? நீங்க என்ன போட்டிருக்கீங்க? ஆள் கொண்டு போட்டிருக்கீங்க சார், உங்களதான். நீங்க என்ன போட்டிருக்கீங்க? பிரியாணி. இப்ப குடும்பமே வந்து பிரியாணி குடும்பம். பார்த்தீங்க அப்படின்னா 65 கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதுவுமே டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். ஆளுக்கு ஒன்று சொன்னாங்க. கடைசியாக யாருமே சாப்பிடல அவ்வளோவா. என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் டூகோ எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு, நைட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், வாங்குவீங்கடா சாப்பிடவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஈவினிங் கேக் கட் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சரி ஓகே போய் தான் ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டே போனோம். போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து ஊற வச்சுட்டு வடை போட்டு டீ பண்ணிடலாம்ப்பா சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இங்கே வெளியில் வந்துட்டோம், வீட்டில் இருந்தாலும் ஏதாவது பண்ணலான்ட்டு. இங்கேருந்து போகிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆகுமா. அப்புறம் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். இந்த பியோரியா வந்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கள். பியோரியாவில் வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட், இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 1 or 2 டைம்ஸ் தான் போயிருப்பேங்க. ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நல்லா தாங்க இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் எனக்கு ஏதோ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கருமேகமாக மழை பெய்கிற மாதிரி இருந்தது. சரி ஓகே பார்ப்போம், இந்த கிளைமேட்டுக்கு தூக்கமும் வர்ற மாதிரி இருந்துச்சு. சரி தூங்குனா கதையாகாது அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உளுந்த வடைக்கு தாங்க. உளுந்த வடைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போல் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அரிசி மாவு மட்டும் சேர்த்துப்பேன். வெளியில் பார்த்தா நல்ல கிறிஸ்பினஸ்க்காக. அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, மிளகு, உப்பு, அவ்வளோதான். இவ்வளோ சேர்த்து அடித்து போட்டோம் அப்படின்னா மெதுவடை ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லோரும். ஸோ சட்னியில் வந்து உப்பு போட்டு அரைச்சி வச்சாச்சு. ஸோ சட்னியும் ரெடி பண்ணிக்கிட்டேன், தேங்காய் சட்னி. ஸோ வடை பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வடை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஃபேவரட் ஆகிடும், எல்லாருக்குமே வடை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்ஷுக்குட்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இதில் வெங்காயம் போட்டிருக்கேன்னு சாப்பிடவே இல்லை. ஸோ எப்போவுமே சம்டைம்ஸ் அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுருவேன், இன்றைக்கி எடுத்து வைக்கலை. நெக்ஸ்ட் டைம் வேணால் தனியாக பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிச்சு பார்த்தா அதுக்குள்ளே வெங்காயம், பச்சை மிளகா இந்த மாதிரி எல்லாம் இருந்தோடனே வச்சுட்டு ஓடிட்டாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 6:30க்கு மேலே தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து அதுக்குள்ளே போடணும்னு சொல்லிட்டு கடகடன்னு வடையை போட்டு எடுத்துகிட்ருக்கிறேன். வீட்டில் இருந்தால் கூட நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்துருக்கலாம். போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது. ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து மாவு அரைப்போம், கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்ருக்குறேங்க. அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவலாக எனக்கு மெசேஜ் பண்ணி பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எடுத்த உடனே எந்த ஒரு யூடியூபரும் கால் பண்ணால் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டாங்க, நீங்கள் உடனே ரிப்ளை பண்ணுறீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்க மாட்டுறாங்க, நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்லாம் வரும். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம வந்து யாருக்கிட்டையும் போய் பேச மாட்டோம், பேசுகிறதுக்குள்ளேயே வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கல, நம்ம பழகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து பேசணும் ஃபஸ்ட்டு. அவங்க பேசலையா, சரி ஓகே இவங்க வந்து வேறு மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடலாம். நம்ம பேசியும் அவங்க பேசலைன்னா பேச தேவையில்ல. அடுத்து நம்ம கூட ஒருத்தவங்க நல்லா பழகுறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி கொண்டு போகணும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ மீட் பண்ணிக்கோங்க, பேசிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கோங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டை காஞ்சிரும் வீட்டுக்கு யாராவது வரல அப்படின்னா. நம்ம வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம். யூஸ்வலாகவே நான் நல்லா பேசிக்கிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி இந்த வின்டர் டைம்லாம் கொஞ்சம் கடியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாவே இருக்க மாதிரி இருக்கும். இல்லைனா ரொம்ப கடியாக இருக்க மாதிரி, ரொம்ப டிப்ரெஷனு, தலைவலி இந்த மாதிரியெல்லாம் வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லோரும் மீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதாவது வின்டர் டைமில் தான் கொஞ்சம் அப்படி இருக்கும். ஸோ அதனால வந்து பாட்லக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்னா செலிப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னாலே நல்லா வந்து டைம் போயிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸில் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க சிஸ்டர், நாங்கள் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கோம், அதாவது பக்கத்து கண்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்க, வந்தீங்கன்னா வாங்க. அப்புறமா வந்து ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருக்கோம் சிஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக எனக்கு இன்ஸ்டாவில் கமெண்ட் பண்ணி பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே நம்மளையும் மதித்து இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சப்போர்ட் மட்டும்தான், தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலும் பத்தவே பத்தாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் வந்துட்டாங்க. நான் சட்னியும் வடையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சுஷ்மி வந்து அங்கே டீ வந்து போடுறேன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வடையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருங்க, அடுத்து கேக் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டேன். வடையில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குனாங்க. ஸோ சட்னியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன்னா சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்து எங்கே சாப்பிட்றாங்க, அதனால வடைன்றனால ஓடிட்டாங்க, வடை டீ அப்படிங்கிறனால. சுஷ்மி வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. தண்ணிலாம் ஊத்தல, உங்க வைஃப் போட்ட டீயை தான் நான் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். தண்ணி ஊத்து அப்படி. சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் கட் தாங்க. எனக்கு இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது மைல்டாக சுகர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் கேக்கு. நான் சாப்பிடவே மாட்டேன், ஆனால் இந்த கேக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரெட் வெல்வெட்டுங்க, சாம்ஸில் இருந்தது, நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. க்ரீமும் கம்மியாக இருந்துச்சு. கிட்ஸுக்காக நம்ம க்ரீம் கம்மியாக இருக்க மாதிரி தான் வாங்கணும். இந்த கிளைமேட்டில் இவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால க்ரீம் கம்மியாக இருக்க மாதிரியே வாங்கணுன்றது தான் பிளானு. அதுக்காக தான் வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல். கேக்கும் நல்லா இருந்துச்சுங்க. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு கேக்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்குது, அதனால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இதோட நானும் இந்த விளாகை முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.